வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடல். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடல். இப்போது மீண்டும் கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். சாரி, கொஞ்சம் கோல்ட் ஆகி போச்சு இந்த கிளைமேட்டுக்கு. அடுப்பெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்காங்க. வழக்கம் போல் தான். இன்னும் அந்த ஷெட்டு வேலையே முடியல. நம்ம நிற்கிறது ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம். அது ஜிஎஸ்டி ரோடு பக்கம் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். இது ஒரு ஏதோ கட்டியிருக்காங்க, இது என்னன்னு தெரியல. அதுவும் ஷீட்டு போட்டு கட்டியிருக்காங்க. டிக்கெட் கவுண்டராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஏதுன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். இந்த ப்ளூ கலர் ஷீட்டு. இந்த பக்கம் ஜிஎஸ்டி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுதான் அந்த வழி. ஸோ அந்த பக்கம் அது ஃபுல்லாக ஷீட்டு போட்டாங்க. பட் இன்னும் லைட்லாம் கொடுக்கல, டிஸ்பிளே மற்ற ஐட்டங்களாம் வைக்கல. இந்த பக்கம் இன்னும் ஷீட்டு போடலை. பாருங்கள், பவர் கேபிள், கம்யூனிகேஷன் கேபிள்லாம் அங்கேயும் இங்கேயும் எடுத்து வர்றதுக்கான கான்டியூட்ஸ் போட்டுட்டாங்க. அப்புறம் கயிறுலாம் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளார அங்கேருந்து இதை கட்டி விட்டால் இங்கே எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு இதில் போட்டு அங்கே எடுத்துக்குவாங்க. எலக்ட்ரிக்கல் ஒயரு, கேமரா, சிசிடிவி, டிஸ்பிளே, அனௌன்ஸ்மெண்ட்டு, அது பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம், மைக் ஸ்பீக்கர் எல்லாமே இதில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அங்கே அந்த ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த தூணில் அதுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி எங்கேயாவது இருக்கும். ஓகேவா? பாருங்கள், ஒன்றுக்கும் ஒரு 4, 8, 12, 15 போல்ட்டு வருது ஒரு ஜாயிண்ட்டுக்கு. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக தான் ஜாயின் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூரியன், தென்னைமரம் அழகாக இருக்குது. அதுங்க நம்ம அந்த நேரம் அங்கே பக்கம் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது. மோஸ்ட்லி எல்லாம் முடிச்சுட்டாங்க. அந்த நடுவில் கிடக்கு அந்த 3 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் அது இவ்வளோ வேகமாக போகுது. இதில் பாருங்கள், சென்ட்ரலில் 1, அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 போட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லாத்துலேயும் முறுக்கிட்டாங்க. இந்த ஒரு இது சேனல் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதாவது ஷெட்டுக்கான இது என்ன சொல்லுவீங்க, இந்த பீம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, இந்த அயன் பீம்ஸு, பில்லர்ஸு இதெல்லாம் போடுறதுக்கு இந்த ஒரு கேப் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 பீஸையும் தூக்கி வச்சுட்டாங்கன்னா மேலே பேஸ் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அந்த ஷீட்டை ப்ளூ ஷீட்டு தான் போடணும். அந்த மாதிரி ப்ளூ ஷீட்டு தான் போடணும். தெரியுதுங்களா? இதை கூட ஜாயின் போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு ஜாயிண்ட்டுக்கு 14 போல்ட் இருக்குது. ஓ, இது 3 போகிறது 3, 14. அதுவும் அந்த பாருங்கள், இந்த இடத்துல எப்படி டைட் பண்ணுவாங்கன்னே தெரில. தெரியுதுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வேலையாக இருக்கும். அந்த பக்கம் போல்ட்டு, இந்த பக்கம் போல்ட்டு. ஓகேவா? ஒரு இதுக்கு 14 இருக்குது ஜாயிண்ட்டுக்கு. அதே மாதிரி 3 அங்கே ஒன்று துருப்பிடிச்சி போயிருக்குது. ஏன் ஜிஐ பைப்பில் துருப்பிடிச்ச போட்டிருக்காங்கன்னு தெரியல. இதை 3ஐயும் தூக்கி அதில் வைக்கணும், வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்கள், கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஷீட்டு தான். ஷீட்டு ஒன்றும் இல்லைங்க, தூக்கி போட்டு ட்ரில்லிங் மிஷினை போட்டு புருன்னு போட்டு பிடிச்சிடுவாங்க. அப்புறம் இந்த பீஸு டைல்ஸ் ஒட்டணும். இது 2 நாளில் ஒட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் 4 நாளில். நேற்று நைட்டு அங்கே வரும்போது இது போட்டுட்டு இருந்தாங்க, சிமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. போட்டுட்டாங்க, காங்கிரீட் மிஷினாக நின்றுட்டு இருந்தது. நேற்று ஈவினிங் லைவில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐயோ, கோல்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க. இதுதான், இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆஹா, இதில் பாருங்கள், போல்ட்டு போடவே இல்லை சரியா. ஆமாம், கண்ணில் மாட்டிருக்கு. போல்ட்டு இந்த பக்கம் வரலையா, கட்டாகிடுச்சா தெரில. வாஷர்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. அந்த பக்கம் மட்டும் போடாமல் இருக்குது. அதுலேயும் 3 ஓவர் டைட் பண்ணி கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. இல்லை அந்த போல்ட்டு இந்த பக்கம் வெளியில் வரலையா, ஹோல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல்
செட் ஆகாமல் வெளில வராமல் கூட இருந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுவாங்களான்னு தெரியல. அது மேட்ச் ஆகாமல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்ஸ் ரெண்டும். உள்ளே இருக்கிறோட ஹோல்ஸும் இதில் இருக்க ஹோல்ஸும் மேட்ச் ஆகலை. 2 தான் மேட்ச் ஆகிருக்கு, 2 தான் போட்டு விட்டாங்க. ஓகேவா? இவ்வளோ தரமாக தான் கட்டிகிட்ருக்குறாங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அந்த பக்கம் போயிட்டு ஸ்கை வாக் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபுட் ஓவர் பிரிட்ஜும் ஸ்கை வாக்கும் கனெக்ட் ஆகிற இடம். இது ஐலாண்ட் பிளாட்ஃபார்முக்கும் அந்த பக்கம் இருக்க பிளாட்ஃபார்முக்கும் அதுதான் ஸ்கை வாக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் காங்கிரீட் போட்டு பில்லர் நிறுத்திருக்காங்க. இது மேலே இந்த மாதிரி ஸ்டீல் ராடை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தூக்கி அந்த பீம் காலம்லாம் தூக்கி போட்டு டக்கு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நம்பலாம். அதோட அலைன்மெண்ட் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே எஸ்கலேட்டரோ எலிவேட்டரோ வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய எல்டர்ஸ் வருவாங்க, ஃபேமிலியெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு கண்டிப்பாக வைப்பாங்க. இப்போ எல்லா ஸ்டேஷன்லேயுமே வைக்கிறாங்க. ஸோ கம்பல்சரியாக லிஃப்ட்டு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது அதே ஐலாண்ட் பிளாட்ஃபார்மோட மீதமுள்ள பக்கம். இந்த படிக்கட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கமும் பிளாட்ஃபார்ம் போடுவாங்கன்னு நம்பலாம், எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆஃபரையும் போட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் வந்தால் நிற்கணும்ல, அதனால் லென்த்தாக தான் போட்டிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னு தெரில. வேலையெல்லாம் சீக்கிரம் முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே யாராவது ரயில்வே அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பாருங்கள். இது தனியாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த காங்கிரீட்டை நைட்டு தான் போட்டாங்க, தெரியுதுங்களா? நைட்டு நான் ட்ரெயினில் வரும்போது பார்த்தேன். நேற்று நைட்டு மிஷின் நின்றுட்டு இருந்தது, காங்கிரீட் மிஷின். நைட்டு லைட்டு போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள சொன்னேன், என்ன லைட்லாம் போட்டு வேலை பார்க்குறாங்கன்னு. அப்புறம் தான் காங்கிரீட் நின்றுட்டு இருந்தது. ஸோ இப்போதைக்கு செட் ஆகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க, அதை உடச்சிட்டு திரும்ப போகிறாங்க. அந்த பள்ளம்லாம் ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ ஸ்கை வாக் கிட்ட வந்துட்டோம். ஸ்கை வாக்கு வேலை நடக்குது. வேலை முடிச்சுட்டாங்க இவ்வளோ இருக்குது. நீ வேலையை முடிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், ஷீட்டு போட்டுட்ருக்காங்க. ஷீட்டு போடுறதுக்கான ராடு, குறுக்கு ராடு போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அதுலேருந்து இது வரையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பக்கம் ஃபுல்லாக நைட்டு காங்கிரீட் போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி ரோடு பக்கம் போய் பார்க்கலாம். மேக்ஸிமம் போட்டுட்டாங்க. அந்த ஆரம்பத்துலேருந்து அதுலேருந்து இது வரையும் போட்டாங்க. நடுவில் தான் போடணும். அதான் சொன்னேன், கொஞ்சம் பேர் தான் வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை நடந்துகிட்ருக்குன்னு. அதுதான் மற்ற ஒரு குறுக்கு ஃப்ரேமும் கீழே செஞ்சு வச்சுருக்காங்க. அது ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை வேலை நடந்துகிட்ருக்கா? நடந்துகிட்டு தான் இருக்குது. முடிக்கலை. முடிச்சிட்டாங்கன்னா தூக்கி வச்சுருவாங்க. இன்னும் 6 மாதம் அடிப்பாங்க போது. உங்கள் பார்க்குற வேலை பார்க்குறோம் ஸ்லோவாக பார்த்தா. எலெக்ஷன் வேறு முடிஞ்சிச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாவது கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கலாம். ஸோ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. ஒரு வேலை மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு தான் ரெடி பண்ணி மக்கள் பயன்பாடு கொடுப்பாங்களா என்னென்னு தெரில. பாருங்கள், இதெல்லாம் நேற்று போட்ட இடம். இதெல்லாம் முன்னாடியே இந்த பில்லர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, லெவல் பார்த்து நேற்று தான் காங்கிரீட் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஷாப்பிங் மால் பிஸி ஆகிடுச்சு. ஓகேவா? எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நடுவில் 1 2 3 பிட்டு மட்டும்தான் போடணும். அந்த பக்கம் போட்டாங்க, 4 பிட்டுக்கு போட்டாங்க. இந்த பக்கம் 2 பிட்டு போட்டுட்ருக்காங்க. ஒரு பிட்டு நிற்கிது. சீக்கிரம் போடுவாங்கன்னு நம்புவோம். இவ்வளோ தான்
ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற அப்டேட்டு. இனிமேல் தான் நம்ம அந்த பக்கம் தான் போகணும். இப்படியே போகலாமா தெரியலையே. வாங்க இப்படியே போயிட்டு வரோம். நம்ம ஜிஎஸ்சி ரோடுக்கு வந்துட்டோம். ஒன்றா இருக்குது ஜிஎஸ்சி ரோடு. இந்த பிரிட்ஜு தான் ஜிஎஸ்சி ரோட்டுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அருமையாக செஞ்சிகிட்ருக்காங்க. அருமையாக பொறுமையாக நல்ல ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள். அந்த கீழே இருக்கிறது ஒரு 2 அடி ஹைட்டுக்கு இருக்கும் போல இருக்குது. ஜாயின்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய போல்டு நெட்டு போட்டு முறுக்கி வச்சுருக்காங்கன்னு. எத்தனை போல்டு நெட்டு, எத்தனை ஜாயிண்ட்டு, எத்தனை வெல்டு. ரகுவரன் சொல்லுவார்ல, இது ஒரு முள் கிரீடண்டான்ற மாதிரி, முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி 1008 போல்ட்டு, 1008 கனெக்ஷன், 1008 டயகனல் இருக்குது. இதே மாதிரி ஒரு பிட்டு அங்கேயும் போகுது. இது அந்த பக்கம் ஒரு ஆஃபில் போட்டு முடிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் உள்ளே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இது கீழே இருக்கக்கூடிய போர்ஷன், இந்த பிட்டுக்கு வரக்கூடிய போர்ஷன். இப்போ தான் நம்ம பிரிட்ஜ் அங்கேருந்து வரக்கூடியது இதில் தான் வரும். இதில் வந்து தான் ஜாயிண்ட் ஆகும். நிறைய காருங்களாம் இங்கே இந்த பக்கமாக கிடக்குது. இதுதான் ரெகுலராக போகிறது, மேலே போகிறது. தெரியுதுங்களா? கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. எப்படா அந்த வேலை முடியும்னு தெரியல. நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிறேன். சீக்கிரம் முடிஞ்சால் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். நான் ஏறி வரேன்னா இல்லையோ, நிறைய பேர் வெள்ளிக்கிழமையான ஊரை பக்கத்தில் இறங்கணுமா, வண்டலூரில் இறங்கணுமா, எப்படி வரணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதுவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்ல வரீங்க? கமெண்ட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்கள். சொல்ல வேண்டியதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய கிணறு இருக்குதுங்க. கிணத்துல ஒரு ஆமை மிதக்குது, உள்ளே ஓடிச்சிங்க என்ன பார்த்தோன்னே. பார்த்தீங்களா? அதை பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் நிறைய ஆமை இருக்கும். அந்த குளத்து ஆமை, லோக்கல் ஆமைன்னு சொல்லுவாங்க, இருந்தது. என்னை பார்த்தோன்னா உள்ளே ஓடிச்சு. வேணா அதை வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு ஃப்ரீஸ் பண்ணி போடுறேன். அவ்வளோதான். வேலை முடிஞ்சால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிஃப்ட் அனுப்புங்க. வேறு என்ன பண்ண போகிறீங்க? லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.